கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலின் போது மதிமுகவுக்கு செய்த துரோகத்துக்காக தற்போது அந்த பலனை பன்னீர்செல்வம் அனுபவிக்கிறதா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்திருக்காரு. சென்னையில நடைபெற்ற மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் பேசிய வைகோ, கடந்த 2011ல சட்டசபை தேர்தலுக்காக அதிமுகவிலிருந்து கூட்டணி பேச்சு நடத்த பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், ஜெயக்குமார் ஆகியோர் தன்னை தேடி வந்ததாகவும், பேச்சு நடத்தின பிறகு 12 தொகுதிகள் தருவதா அவங்க கூறியதை ஏற்க முடியாதுன்னு தான் மறுத்துவிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா கிட்ட பேசிட்டு நல்ல பதில சொல்லுங்கன்னு பன்னீர்செல்வத்துக்கிட்ட சொல்லி அனுப்பிய போது தான் கூறியதை மாற்றி வைகோ கூட்டணிக்கு வர தயாரா இல்லைன்னு ஜெயலலிதா கிட்ட பன்னீர்செல்வம் கூறிவிட்டதா வைகோ குற்றம் சாட்டினாரு. அந்த தேர்தல்ல 15 தொகுதிகளுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் தர ஜெயலலிதா தயாராக இருந்தாங்க அப்படிங்கிறதும் பிறகுதான் தனக்கு தெரிய வந்ததுன்னு கூறிய வைகோ, பன்னீர்செல்வத்தால அதிமுக கூட்டணியில இடம்பெறாம அந்த தேர்தலை மதிமுக புறக்கணிச்சிட்டுன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி விவகாரத்துல மதிமுகவுக்கு அவர் செய்த துரோகத்துக்கான பலனை தற்போது பன்னீர்செல்வம் அனுபவிக்கிறதா வைகோ குறிப்பிட்டிருக்காரு.